பிரியமானவர்களை மீண்டுமாக நான் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைந்து கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனத்தை தான் தியானிக்க வந்திருக்கிறோம். உங்களுக்காக நான் வாசித்து காண்பிக்கிறேன், கேளுங்கள். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆம் பிரியமானவர்களே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனாலே கலங்கி போவாதீங்க. ஒருவேளை நீங்கள் இந்த நாளிலே என் குடும்பம் உடைஞ்சு போயிருக்கிறது, என்னுடைய ஆரோக்கியம் போய்விட்டது, இன்றைக்கு நான் கடன் பிரச்சனைனால் சோர்ந்து போய் என் கணவருக்கும் அதாவது மனைவிக்கும் சண்டை வந்து பிரிந்திருக்கிறோம் என்று கூட நீங்கள் சொல்லலாம். அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிற பிரச்சனை உங்கள் உள்ளத்தை உடைத்து கொண்டு இருக்கலாம். அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வியாபாரத்தை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வியாபாரத்தை நீங்களே அதை செய்து உங்கள் சொந்த ஞானத்தில் செய்து நீங்கள் அதை கெடுத்து போட்டுட்டேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். வேலை எனக்கு கிடைத்தது, இந்த வேலையை நான் ஞானமாக செய்யலை என்று சொல்லி அந்த வேலையே எனக்கு போச்சு என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனாலும் கலங்காதீங்க. ஒரு வேளை உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அதாவது மனுஷர்கள், அதாவது எதிரிகளை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். அவங்க எழும்பி கொண்டு இருக்கிறாங்க, வீணாயனை பகைத்து கொண்டு இருக்கிறாங்க, வீணாயனை பொய்யான குற்றச்சாட்டு பேசி கொண்டு இருக்கிறாங்க என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு. ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறாரு, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறேன் என்று சொல்கிறீங்களா? இன்றைக்கு மறைந்திருக்கிற அந்த பாவம் உங்களை பிடித்து அந்த பாவத்து நிமித்தம் நீங்கள் சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா? ஆம், நீங்கள் கலங்காதீங்க. பாவங்களை அறிக்கையிடுங்க. இப்பொழுதே பாவங்களை அறிக்கையிடுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. ஆம், பாவங்களை அறிக்கை பண்ணுவது கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கட்டளையிடுவார். அந்த சமாதானம், இழந்து போயிருக்கிற சமாதானம் திரும்பவும் உங்களுக்கு தருவார். இழந்து போயிருக்கிற அந்த சுகத்தை, அந்த பலத்தை, அந்த ஆரோக்கியத்தை திரும்பவும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். திரும்ப உங்கள் குடும்பத்தை கட்டுவார். ஒருவேளை கணவன் மனைவி பிரச்சனைனால நீங்கள் கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம். இதோ என் கணவர் என்கிட்ட வந்துட்டா அதுவே எனக்கு போதும், என் மனைவி என்கிட்ட வந்துட்டா அதுவே எனக்கு போதும் என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கலங்காதீங்க. இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்து ஜெபித்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இழந்து போனதை திரும்பவும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதனால் நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருங்க. விசுவாசத்தோடு என்னோடு கூட ஜெபம் செய்யுங்க. அன்பின் பரலோக பிதாவே, நீர்